அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இது ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக ஆட்சி பலம் பெறும். சூரியனின் அமைப்பால் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அங்கு மிகவும் வலுவாக கேது சஞ்சரிக்கிறார். கேது அஷ்டமத்தில் எதிர்மறை சிந்தனை, கற்பனையான பயங்களை தோற்றுவிக்கக்கூடிய சூழலில் அவருடன் இணைந்து அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் ராசிக்கு சகாயமற்றவரும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அஷ்டமாதிபதியான சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஏனென்றால் கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம், புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் வருகிறது. ஏனென்றால் பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களில் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதலும் முடிவுமாக செயல்படக்கூடியவராக இருப்பவர் தான் சூரியன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் அவர் அதிகாரம் பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான பல நல்ல சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே தடையில்லாமல் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம், சிக்கல், சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்கள் வலுவாக பெறக்கூடிய வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தை எனவேதான் உறுதியாக உங்களது விதிமாறும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகுவதோடு வருமான உயர்வை பெறக்கூடிய வகையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். ஏனென்றால் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே முன்கோபம் வந்தாலும் சில பணிகளை சரியான முடிவெடுத்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள், உடல்நலம் சார்ந்த தொல்லைகள்ல கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது பிடிவாத குணத்துடன் செயல்படுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அஷ்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு சிறப்பான வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தாலும் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைத்த காரியங்களை சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்க. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் தடைபடுவதில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள்
உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் பகை உணர்ச்சி மேலோங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குவதுதான் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று வளைந்து கொடுத்து செல்வது எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக் கொடுப்பது மட்டுமல்லாது எளிதில் காரிய வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி சாதகமாக இருக்கும் போது சூரியன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனை இல்லை. தற்காலிகமாக சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம், பணிச்சுமை அதிகரிக்கலாம், ஆனால் மிகப்பெரிய அளவிலான சிரமம் எதுவும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் சற்று அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமான போட்டிகள், நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதால் பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக பெரிய அளவிலான மாற்றமாக உங்களை தேடி வருகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக சிறப்பான மகிழ்ச்சியை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வருமானம் குறைந்து கொண்டே சென்ற நிலையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதில் திட்டவட்டமாக சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரும்பாலான முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல பெயரும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிட்டும் தருணமாக அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமம் தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. மற்றபடி பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் ஆளுமையும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே மிக பெரிய மாற்றம் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.